வேலம் ஸ்டோர்ஸ் 4th floor ஆடி ஆஃபர்ல என்ன இருக்குன்னா காட்டன் பேண்ட் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் 1100 ரூபாய்க்கு 3 1000 ரூபாய்க்கு 3 ஷர்ட். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப் ஸ்டைல் நேர்களுக்கு வரவேற்கிறேன். என் பேர் ரஃபேல். நான் உங்களுக்கு இப்போது சிம்பிளாக வீட்டில் சமைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஸ்டார்டர்ஸ், மெயின் கோர்ஸ் இதெல்லாம் என்னோட லைஃப் ஸ்டைல் மூலயமா நாங்கள் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிக்கன் நகெட்ஸ். இப்போது சிக்கன் நகெட்ஸுக்கு மெயினாக தேவையானது கோழி. அதுவும் கோழி இப்போது நாங்கள் கொத்துக்கறியாக பண்ணி வச்சுருக்கோம். இந்த கொத்துக்கறியை எப்படி பண்ணால் போன்லெஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து இது பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு சிக்கன் நீங்கள் வீட்டில் வாங்குகிற முழு சிக்கனில் கொஞ்சமாக எலும்பு இல்லாமல் கோழி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. ஏன்னா கொழுப்போடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொழுப்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொழுப்போடையே போடுங்க. நான் இப்போ ஒரு 1/4 கிலோவுக்கு சிக்கனை எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ ஒரு பவுலில் போடுறேன். இதில் நம்மளுக்கு தேவையான மசாலாங்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ அதை நம்ம போட்டுக்க போகிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அடுத்ததாக நம்ம மஞ்சத்தூள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கிருமி ஏதாச்சும் இருந்தால் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம மஞ்சத்தூள் போடுறது. உப்பு தேவையான அளவு. ஸோ நான் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம செய்கிற கோழி வெறும் 1/4 கிலோ தான். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், அதுவுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கிக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். அதாவது உப்பு மெயினாக நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ரெசிப்பியை கீழே நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசாலா எல்லாத்தையும் இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சிக்கன் நகெட்ஸ் கொஞ்சம் நல்லா ருசியாக வரும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பெசரிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சைடில் வச்சுருங்க. இது ஊறுற வரையில் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். சிக்கன் நகெட்ஸ்க்கு அடுத்தது நம்மளுக்கு மேலே மொறுமொறுப்பு தேவை. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் பேருக்கு சேர்த்துட்டு முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். அடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஊற வச்ச சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ப்ரெட்டு தூள் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ப்ரெட்டை தோசைக்கல்லில் போட்டு மொறுமொறுன்னு ஆனோன்னு தூளாக்கி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி கடையில் போனீங்கனாலே கடையில் கிடைக்கும் ப்ரெட்டு தூளுன்னு வாங்கிக்கலாம். இந்த கோழியை நம்ம நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு முட்டையில் பிரட்டி ப்ரெட்டு தூள்லையே நல்லா போட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரட்டி வைக்கிறது வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் கூட எடுத்து வச்சு பொரிக்கலாம். 4 நாள் வரையும் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து பொரிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்து எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்லோவாக சிம் இதில் வச்சு தான் பொரிக்கணும். நீங்கள் சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு எண்ணெய் நல்லெண்ணெயில் பொரிக்கணும்னா பொரிக்கலாம், இல்லாட்டி கடலை எண்ணெய் இல்லை சன்ட்ராப் ஆயிலே பொரிக்கணும்னாலும் பொரிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. கேஸ் அடுப்பாக இருந்தால் சிம்மில் வச்சு பொரிங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் அடுப்பாக இருந்தாலும் லோ ஹீட்டு இதில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறம் தான் கலர் மாறும். நீங்கள் அது ரொம்ப இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெளியில் கலர் மாறிடும், உள்ளுக்கு வெந்திருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கணும். இதே இது உங்களுக்கு இன்னும் சீக்கிரம் பொரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் பாத்திரத்துக்கு மூடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வேகும். கலர் பெருசாக மாறாது, ஆனால் உள்ளுக்கு சீக்கிரம் வெந்துடும். அது ப்ரெஷர் குக்கிங்குன்னு வாங்க. அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்து பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். ஸோ இது சிக்கன் நகெட்ஸ் வித் பிரெட் க்ரம்ஸோட இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை உங்களுக்கு பிளேட் அப் பண்ணி நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டிடுறேன். உங்களுக்கு இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு கீழே இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ்ஷு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் இது பண்ணுறோம். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன். அது வரையும் நீங்கள் இன்னொன்று லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.